இது மாதிரி தென்னை மரத்தில் வரக்கூடிய காண்டாமிருகவண்டு மற்றும் சிகப்பு கூன் வண்டு ஆகியவற்றை கட்டுப்படுத்தணுமா, என்ன செய்ய வேண்டும்? வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தென்னந்தோப்பில் சிகப்பு கலரில் வரும் அந்த வண்டை கட்டுப்படுத்துறதுக்கு RBW லூர் வாங்கிக்கிறோம். அதே மாதிரி காண்டாமிருக வண்டு கருப்பு கலரில் இருக்கும், அதை கட்டுப்படுத்துறதுக்கு RB லூர் வாங்கிக்கிறோம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பக்கெட் ஒன்று வாங்கிக்கிறோம். இதெல்லாம் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில் உள்ள பூச்சி மருந்து கடையில் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட், அமேசான் அப்படின்ட்டு ஆன்லைன்லேயே கிடைக்கிது. இதெல்லாம் வாங்கிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா புளிச்ச தயிர், புளிச்ச மோர், வாழைப்பழ வேஸ்ட்டு போன்ற பொருட்களை தண்ணியாட்டம் கரைச்சி எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த நொதித்தல் தன்மைக்கு அந்த காண்டாமிருகம் வண்டு மற்றும் சிகப்பு கூன் வண்டு அந்த வாசனைக்கு வந்து விலகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கி வச்சுருக்க அந்த RBW லூர் அது ஒரு பெண் பூச்சியோட வாசனை அது கொடுக்கும். அந்த வாசனைக்கு பார்த்திங்கன்னா இனப்பெருக்கிறதுக்காண்டி பெண் அந்த பூச்சி இருக்கிறதா நினச்சி அந்த பூச்சிகள்லாம் அந்த பக்கெட்டில் கலெக்ட் ஆகும். அந்த பக்கெட்டில் மேலே என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை 2 ml சேர்த்துக்கணும். அப்படி சேர்க்கையில் அந்த வண்டுகள் அந்த பக்கெட்டில் விழுந்து அந்த நச்சுத்தன்மையால் இறந்துடுது. இதுதான் ஒரு சிம்பிள் கான்செப்ட்டு. கண்டிப்பாக இது நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு. நீங்களே பாருங்கள் அந்த ரிசல்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே இது மாதிரி செஞ்சு உங்கள் வயலில் காண்டாமிருக வண்டு மற்றும் சிகப்பு கூன் வண்டு ஆகியவற்றை கட்டுப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.